ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட்டாக தான் சொல்லலாம். ஸோ மூத்த குடிமக்களுக்கு அனைவருக்குமே மாதம் மாதம் ரூபாய் 5,000 ரூபாய் வந்து பென்ஷன் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ அதிரடியாக மூத்த குடிமக்களுக்கு அனைவருக்குமே வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக தான் வந்து ஸோ தமிழ்நாடு அரசும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரூபாய் 5,000 ரூபாய் வந்து பென்ஷன் வந்து கொடுக்க போகிறதாக ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஸோ இந்த தகவலின் அடிப்படையில் தான் இதற்கு ஸோ அப்ளை செய்வது எப்படி, ஸோ இந்த திட்டத்தில் யார் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறலாம், யாருக்கு இதில் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது, ஸோ அதே மாதிரி மூத்த குடிமக்களுக்கு அனைவருக்குமே இது வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து இருக்குது. இருந்தாலுமே தமிழகத்தில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு 60 வயதுக்கும் மேலே உள்ளவர்களுக்கு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய் வந்து மாதம் உதவித்தொகை வந்து ஸோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை உயர்த்தி இப்போ மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வர்ஷிதா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து 5,000 ரூபாய் வந்து ஸோ கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு புதிய மாற்றம் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான ஒரு ஓய்வூதிய திட்டம்தான் வர்ஷா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தின் விளக்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதிமுறைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு தான் வந்திருக்கக்கூடிய ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பொருந்தும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓய்வு பெற்ற பிறகு வயதான காலத்தில் பண ரீதியாக யாருடைய தயவும் எதிர்பார்க்காமல் தங்களுடைய அன்றாட செலவுகளை வந்து தாங்களே சுயமாக நிர்வகித்து கொள்ள வேண்டும் என்பது ஒரே ஒரு முக்கிய குறிக்கோளை கொண்டு பல மூத்த குடிமக்களின் கனவாக உள்ளது. இந்த கனவை தான் நனவாக்கும் வகையில் மத்திய அரசு ஆயுள் காப்பீட்டு கழகத்துடன் இணைந்து செயல்படுத்தி வரும் ஒரு சிறப்பான ஓய்வூதிய திட்டம்தான் இந்த வர்ஷிதா பென்ஷன் பீமானந்தா யோஜனா திட்டம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தெரியும், ஏற்கனவே நிறைய பேர் பயன்பெற்று வந்து வந்திருப்பீங்க. ஏற்கனவே கடந்த 2015ஆம் ஆண்டு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இல்லையா. ஸோ அதுலேருந்தே இது வரைக்குமே 1,000 ரூபாய் வந்து வழங்கினாங்க. அதே தொடர்ந்து 3,000 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு வந்து இருந்தாங்க. இப்போ 2025 5,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து வருகின்ற தீபாவளியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு மூத்த குடிமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலையான மற்றும் உத்தரவாதமான வருமானத்தை வந்து வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டம் குறித்து முழு விவரங்களை வந்து பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் முக்கியமான அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பிரத்யோகமாக வடிவமைக்கப்பட்ட இந்த ஒரு திட்டத்தில் ஒரு முறை முதலீடு இந்த திட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை முதலீடு செய்வதன் மூலம் வாழ்நாள் முழுவதுமே பென்ஷன் பெற முடியும். ஸோ பிபிபிஒய் என்ற திட்டத்தின் செயல்படுத்தும் முதலீட்டிற்கு ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8% வட்டி வந்து கிடைக்கும். இந்த வட்டி விகிதம் பாலிசி காலம் முழுவதும், அதாவது 15 ஆண்டுகள் நிச்சயம் வழங்கப்படும். இது மற்ற பல மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை விட அதிக நன்மைகள் வந்து கொண்டதாக கருதப்படுகிறது. ஸோ முதலீட்டாளர்கள் தங்களின் வசதிக்கு ஏற்ப மாதாந்திர, காலாண்டு, அரையாண்டு அல்லது வருடாந்திர பென்ஷன் பெறும் முறையே தேர்வு செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பசியில் சேர்ந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதலீடு செய்த தொகை இருந்து 75,000 கடன் வந்து பார்த்திங்கன்னா பெற்று கடன் வசதிகளுடன் இந்த கடன் வட்டி வழங்கப்படும் பென்ஷன் தொகையிலிருந்து பிடித்தம் செய்யப்படும். பென்ஷனிலிருந்து பார்த்திங்கன்னா முதிர்வு காலமான 15 ஆண்டுகள் முடிந்த பிறகு முதலீடு செய்த முழு தொகையும் இறுதி பென்ஷன் தவணையுடன் சேர்த்து ஓய்வூதியருக்கு திரும்பி வழங்கப்படும் என இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பம்சங்களாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஓய்வூதியத்திற்காகவே அல்லது
அவரது மனைவிக்கோ தீவிர மருத்துவ சிகிச்சைக்கோ பணம் தேவைப்பட்டால் 15 வருட முதிர்வு காலத்திற்கு முன்பே இந்த திட்டத்திலிருந்து விலகி கொள்ளும் வசதியும் உள்ளது. அவ்வாறு விலகும்போது முதலீடு தொகையிலிருந்து 98% திருப்பி தரப்படும் அப்படின்ற ஒரு சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு திட்டமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து இருக்குது. சில பென்ஷன் பெறும் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு திட்டமாக தான் இருக்குது. இருந்தாலுமே பாலிசி காலத்தில் ஓய்வூதியாளர்கள் இறந்துவிட்டால் அவர் முதலீடு செய்த முழு தொகையும் அவரது நாமினிக்கு அல்லது சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்தில் முதலீடு செய்யப்படும் தொகைக்கு வருமான வரி சட்டம் பிரிவு 80(c)யின் கீழ் வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இருப்பினும் பெறப்பட்ட ஓய்வூதிய தொகை வரி விதிக்கப்படுகிறது. இந்த விதிப்பின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் பயன்பெற்ற குறைந்தபட்ச வயது 60 ஆக இருக்க வேண்டும். அதிகபட்ச வயது எதுவும் கிடையாது. அதுக்கு மேலே யாருனாலும் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பதாரர்கள் இந்த குடிமகனாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச முதலீட்டு தொகை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பென்ஷன் முறை பெறுவது மாறப்படும். அதேமாதிரி உதாரணமாக மாதாந்திர பென்ஷன் பெற குறைந்தபட்சம் 63,960 ரூபாய் வந்து முதலீடு செய்ய வேண்டும். அதிகபட்சமாக ஒருவரால் சுமார் ரூபாய் 7 லட்சம் வரை முதலீடு செய்ய முடியும் அப்படின்ற இந்த திட்டத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பம் செய்வது அப்படின்னா, இந்த திட்டத்தின் சேர விரும்பும் மூத்த குடிமக்கள் அருகில் உள்ள எல்ஐசி கிளையை நேரில் அணுகி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அதனுடன் ஆதார் அட்டை, பேன் கார்டு, அதேமாதிரி வயது சான்று, வங்கி கணக்கு விவரங்கள் போன்ற அடிப்படை ஆவணங்கள் இணைத்து சரிபார்க்க சமர்ப்பிக்க வேண்டும். பென்ஷன் தொகையானது இசிஎஸ் அல்லது நெட்பிட் மூலம் நேரடியாக வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செலுத்த முடியும். ஓய்வூதிய காலத்தில் நிலையான வருமானத்தை எதிர்க்கும் மூத்த குடிமக்களுக்கு இந்த ஒரு வருஷத்தா பென்ஷன் பீமா யோஜனா திட்டத்தின் ஒரு பாதுகாப்பான மற்றும் சிறப்பான ஒரு தேர்வாக உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் வகையில் ஒரு சிறப்பான அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மாதம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு பென்ஷன் வந்து 5,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாதம் 5,000 ரூபாய் வந்து பென்ஷனாக வந்து கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் எல்ஐசி வச்சுருக்க அனைவருக்குமே போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக தான் வந்து இருக்குது. இந்த திட்டத்தில் இணைந்து நீங்கள் வந்து பயன்பெறத்துக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.